இந்த அஞ்சலி இந்த பைரவியை வசமா சிக்க வச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இப்போ கடைசியா போட்ட பிளான்னால நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாரானது மட்டும் இல்லாம இப்போ கட்டின புடவையோடையும் இப்போ போட்டுக்கிட்ட ட்ரெஸ்ஸோடையும் தான் வந்து போயின்னா கௌதமும் இலக்கியாவும் வந்து போயின்னா இங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஒரு சின்னதா அதாவது உங்க இந்த போன் கூட வந்து போயின்னா உங்களோட உழைப்பினால தான், அதாவது உங்களால தான் வந்து போயின்னா வந்துச்சு. இந்த போன் கூட எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு போன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம இலக்கியா போட்டு இருக்க நகை எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுட்டு அங்கிருந்து வந்து இப்போ கிளம்பி போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறாங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க, ஏன் போனீங்க, அந்த ரவுடிக்கும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே உங்களுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க கௌதம கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க, ஆனா அது எப்படி நிரூபிக்கிறது, எதுக்காக போனீங்க அப்படிங்கிற உண்மையாச்சும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தா கௌதம் வந்து இப்போ இந்த பைரவியை ஏதோ திருத்திருப்பாங்களோ இல்லை என்ன பண்ணியிருப்பாங்களோ, ஆனா கடைசியில் வந்து பைரவி கூட இருந்திருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா பைரவி சொல்லாமே வந்து இருந்துட்டு நம்ம கௌதம் இப்போ இந்த பைரவி மேல பயங்கர கோவத்துல வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இனிமேலும் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, ஜானு நீ வந்து இந்த வீட்டில் இருப்பியோ இருக்க மாட்டியோ, நீ இங்கே தான் வந்து இருந்தாகணும், ஏன்னா கார்த்திக் வந்து உனக்காக இருக்கான், கார்த்திக் வந்து கார்த்திக் தான் உன்னோட உண்மையான மகன், நீங்க இங்கேயே இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இந்த அதாவது பைரவி கிட்ட சொல்றாங்க, உங்களை மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், சின்ன வயசுல இருந்து வந்து என் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தீங்க, ஆனா இப்போ என்னடானா என்னை கொல்றதுக்கு வந்து நீங்க திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே இங்க இருந்தா கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடியும், இந்த சொத்து இந்த அந்தஸ்து உங்களோட பதவி எல்லாத்தையுமே வந்து நீங்களே வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து சாகறதுக்கு கூட தயாரா இருக்கேன், அதுவும் உங்க கையால செத்தனா, அதாவது நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்களே என்ன கொன்னுட்டீங்க அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என்ன நம்பி என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இலக்கியா வந்து இருக்கா, அவளுக்காகவாச்சும் வந்து நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி வந்து சென்டர்ல வந்து இப்ப ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா ஏற்கனவே இந்த பைரவியை அமுச்சு வச்சது இந்த அஞ்சலி தான், இந்த அஞ்சலியால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு, அந்த ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி வந்துட்டு சென்டர்ல இந்த பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பைரவி இனிமேலும் இந்த அஞ்சலி கூட தான் வந்து சுத்த போறா, நம்ம இலக்கியா கிட்ட இருந்து கௌதம் எப்படியாச்சும் பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் வந்து இவங்க வந்து விட போறதே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கிய போகலாம், இவங்களோட சொத்துல அதாவது இவங்களால வந்து எந்த ஒரு இதுவுமே நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்து அங்கேயே வச்சுறாங்க, ஜுவல்லரிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா, நீங்க போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் எவ்வளவோ தடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஏற்கனவே இந்த பைரவி மேல அவ்வளோ கோவத்தில் இருக்கிறதுனால இந்த வீட்டை விட்டு போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தோட வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பைரவிக்கு இது சரியான தண்டனை தானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமாச்சு திருந்தி நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் ஏத்துக்குவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.